மதுரை பன்னாட்டு விமான நிலையத்துக்கு தேவர் பெயரை வைத்தே தீர்வதற்கு ஃபார்வர்டு பிளாக் இயக்கம் கண்டிப்பாக முன்னிலை. இந்த பகுதியில் இருக்க ஆப்பநாடு மரவ சங்கம் முன்னிலை இருந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி ஆர்ப்பாட்டமாக இருந்த அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் சார்பில் நாங்கள் முதல் நாளாக இருந்து சுரேஷ் தவறும் கர்ணன் நாங்கள் போன்றவங்களாம் வந்து மிகப்பெரிய வெற்றிமான பொது கூட்டமாக நடத்தி முடித்தார்கள். அது மாதிரி தான் ஃபார்வர்டு பிளாக் தலைவர்களுக்கும் ஃபார்வர்டு பிளாக் தொண்டர்களுக்கும் தேவரும் நேதாஜி பசுமனையா தொண்டர்களுக்கும் எங்கெல்லாம் அநியாயம் அக்குறம் நடக்கிறோம். செயலாளர் மரியாதைக்குரிய திண்டுக்கல் ஜெயராமன் அவர்கள் பேசுவார்கள். டியூசிசியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அழகுமலை அவர்களுக்கு சால்வை இணைத்து கௌரவிக்கப்படுகிறது. எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கும் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் 30 விழாவில் கொள்கை விளக்கு பொதுக்கூட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கும் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் KR லட்சுமணன் அவர்களே, சுரேஷ் தேவர் அவர்களே, சுப்பிரமணிய அவர்களே, வெங்கடாஜல அவர்களே, முருகன் அவர்களே, இளைமாறன் முனீஸ்வரன் அவர்களே, அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் இயக்கத்தின் தன்னை இணைத்து கொண்டு உலக தலைவன் சத்திய தலைவன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வழியிலும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வழியிலும் புலிபெருத்த புலிக்கொடியை நான் பிடித்து ஐயா ராமநாதர் மாவட்டத்தில் நான் புலிபெருத்த செங்கொடியை பறக்க விடுவேன் என்று மேடையில் அமர்ந்திருக்கும் சப்பானி முருகேசன் அவர்களே, இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய மாநில பொதுச் செயலாளர் சகோதரர் எஸ் கர்ணன் அவர்களே, மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தேசிய செயலாளர் பாசமுக அண்ணன் சுரேஷ் தேவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டிருக்கும் அண்ணன் நல்லமுத்து அவர்களே, மோகன் அவர்களே, அண்ணன் ராஜசார் அவர்களே, கொம்பையா பாண்டியன் அவர்களே, காளிமுத்து அவர்களே, SR சக்கரவர்த்தி அவர்களே, வீர பிரவித் அவர்களே, அழகுமலை அவர்களே, பசுவன் தேவர் அவர்களே மற்றும் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் இயக்கத்தின் மாநில மாவட்ட ராமநாதர் மாவட்ட நிர்வாகி அனைவருக்கும் என் முதன்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உலக தலைவன் சத்திய தலைவன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கமாம் அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் இயக்கத்தில் உலக தலைவன் சத்திய தலைவன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களால் வளர்க்கப்பட்டு தமிழகம் முழுவதும் பாயும் புலிக்கொடியை ஏற்று ஃபார்வர்டு பிளாக் இயக்கம் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாத நிலையை உருவாக்கியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அந்த வழியில் வந்தவர்கள் தான் நாம் இந்த ஃபார்வர்டு பிளாக் இயக்கத்தை கட்டி காத்து கொண்டு இருக்கிறோம். கடந்த காலத்தில் ஃபார்வர்டு பிளாக் இயக்கத்தில் முதுகுளத்தூர் தொகுதியில் இருந்தாலும் சரி, இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் இயக்கம் சிங்க சின்னம் களம் காண்டது. அந்த அளவுக்கு பசுமன் முத்துராமலிங்க தேவர் இந்த பகுதி மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் பாட்டாளி மக்களுக்கும் உயிரோடு உயிராக இருந்து ஜாதி மதம் பார்க்காமல் இந்த பகுதியில் எப்படியெல்லாம் ஃபார்வர்டு பிளாக் இயக்கத்தை வளர்த்தார்களோ அந்த வழியில்தான் இப்பொழுது அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் இயக்கம் அகில இந்திய லெவலில் இருக்கக்கூடிய புதிதாக வந்திருக்கும் கேரளாவை சேர்ந்த தேவராஜன் அவர்கள் ஃபார்வர்டு பிளாக் இயக்கத்தை இந்தியா முழுவதும் வளர்த்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் தான் தமிழகத்தில் வரக்கூடிய 2026 தேர்தலுக்கு அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் இயக்கம் கண்டிப்பாக தேவர் மூக்கியா தேவர் எப்படி இந்த பகுதியில் தேவருக்கு பின்னாடி ஃபார்வர்டு பிளாக் இயக்கத்தை வளர்த்து பட்டி தொட்டியெல்லாம் ஃபார்வர்டு பிளாக் புலிக்கொடியை வளர்த்தாரோ அந்த வழியில் தான் இருக்கின்ற இளைஞர்களாம் அந்த வழியில் இருந்து நம்ம இழந்த பெருமையை இந்த மண்ணில் எடுப்பதற்கு நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருந்து எந்த தியாகத்துக்கும் நம்ம தயாராக இருக்க வேண்டும். உலக தலைவன் சத்திய தலைவன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை மதுரை பன்னாட்டு விமான நிலையத்துக்கு ஒரு பெயரை வைக்க சொல்லி பல ஆண்டுகளாக மத்திய அரசு மாநில அரசுகளை நம்ம பல்வேறு ஆர்ப்பாட்டம் போராட்டங்களை நடத்தியும் இப்பொழுது அரசியல் சூழலுக்காக அவர் பெயரை வைக்காம இருக்கிறார். வருகின்ற காலத்தில்
அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் பட்டி தொட்டியிலா மக்களை சந்தித்து அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் மாநில பொதுச்செயலாளர் கர்ணன் சுரேஷ் தேவர் எங்களை போன்றவர்களாம் பட்டி தொட்டியிலா மக்களை சந்தித்து மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து மதுரை பன்னாட்டு விமான நிலையத்துக்கு தேவர் பெயரை வைத்தே தீர்வதற்கு ஃபார்வர்டு பிளாக் இயக்கம் கண்டிப்பாக முன்னிருந்து நடத்தும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் தேவர் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு பிரச்சனை என்றும் இந்த பகுதியில் இருக்க ஆப்பநாடு மரவ சங்கம் முன்னிலை இருந்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி ஆர்ப்பாட்டமாக இருந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் சார்பில் நாங்கள் முதல் நாளாக இருந்து சுரேஷ் தேவரும் கர்ணன் நாங்கள் போன்றவங்களாம் வந்து மிகப்பெரிய வெற்றிமான பொது கூட்டமாக நடத்தி முடித்தார்கள். அது மாதிரி தான் ஃபார்வர்டு பிளாக் தலைவர்களுக்கும் ஃபார்வர்டு பிளாக் தொண்டர்களுக்கும் தேவரும் நேதாஜி பசுமனையா தொண்டர்களுக்கும் எங்கெல்லாம் அநியாயம் அக்குறம் நடக்கிறோம் அங்கெல்லாம் நம்மளாம் ஒற்றுமையாக இருந்து நம்மளோட உரிமைக்காக நம்மளோட கடந்த காலத்தில் தலைவர் அவர்கள் எப்படியெல்லாம் வழி நடத்தினார்களோ அந்த வழியில் நம்ம எந்த தியாகத்துக்கும் எந்த அடக்குமுறைகளையும் தூக்கி எறிந்து களத்தில் இருந்து வருகின்ற காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கும் அனைவருக்கும் நாம் இந்த ஃபார்வர்டு பிளாக் இயக்கத்தில் வழியில் இருந்து ஃபார்வர்டு பிளாக்கு வழியில் இருந்து நம்ம மக்களை காக்க வேண்டும். அதுக்காக நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.